சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திதியை திதி மாலை 6:47 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரம் நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 3:40 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:25 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சிவம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:40 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆடி வெள்ளி, அதாவது இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது. ஆடி வெள்ளி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது ஒரு ஆடி பூரம் நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள அம்பாளினுடைய ஆலயத்திற்கு சென்று அம்பிகையை வழிபட்டு அருளை பெறுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். அதுவும் ஆடிப்பூரம் சொல்லும் போது எல்லா ஆலயங்கள்லயுமே பார்த்தோம்னா வளையல் அலங்காரம் அப்படிங்கிறத பண்ணியிருப்பார். ஆண்டாள் நாச்சியாருடைய சந்நிதியில ரொம்ப விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடக்கும். எல்லோரும் அந்த விசேஷங்களிலெல்லாம் பங்கு பெற்று அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரராக வேண்டும் என்பதே அடியனினுடைய பிரார்த்தனை. இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சத்யநாராயண ஜெயந்தி என்பதையும் கொடுத்திருப்பார்கள். இத்தோடு இன்றைய தினம் மாலை பொழுதுல பார்த்தோம்னா இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. இன்றைய தினம் மாலை மிகச்சரியாக 6:27 முதல் 7:51 வரையிலும் நாம் அந்த சந்திரனை தரிசிக்க முடியும். அவ்வாறு சந்திர தரிசனம் செய்வதன் மூலமாக அந்த அம்பிகையினுடைய அருளானது பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்ததாகவே நாம் எண்ணிக்கொள்ளலாம். இதுபோக இன்றைய தினம் வேதாத்ரி மகர்ஷியினுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணிக்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:27 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:13 வரையிலும், யமகண்டம் என்பது மாலை 3:20 முதல் 4:53 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:33 முதல் 9:06 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:58 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா பல நேயர்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். தொலைபேசி வாயிலாகவும் சரி மற்றும் நம்முடைய இமெயிலையும் சரி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கா. வரலட்சுமி விரதம் என்பதை எப்பொழுது கடைபிடிக்க வேண்டும்? என்றைக்கு வரலட்சுமி விரதம்? எல்லோரும் நிறைய பேர் பார்த்தோம்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதின்னு சொல்றார். இன்னும் ஒரு பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா ஒரு சில பஞ்சாங்கத்திலே ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதின்னு போட்டிருக்கா. ஆகஸ்ட் 28 வச்சுக்கிறதா இல்ல ஆகஸ்ட் 21 வச்சுக்கிறதான்னு சொல்லி பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நானும் நிறைய தடவை விளக்கம் சொல்லிட்டேன், நிறைய பேருக்கு சொல்லியாச்சு. இருந்தாலும் அம்மா வீடியோ போடுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கா. இந்த பஞ்சாங்கத்திலே ஆகஸ்ட் 28 வந்ததை பார்த்துட்டு பஞ்சாங்கம் வெளியான அந்த பிப்ரவரி மாதத்திலேயே இது குறித்து ஒரு விரிவான ஆற்றுக்கள் அடியனுடைய முகநூலிலேயே எழுதியிருப்பேன். அதுபோக ஒரு பிரபல நாளிதழிலும் அதை பத்தி எழுதியிருக்கோம். இன்றைய தினம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி சந்தேகமே இல்லாமல் வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது
21 ஆகஸ்ட் 2026. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், 21ஆம் தேதி வருகின்ற அடுத்த வெள்ளிக்கிழமை, வர்ற வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்றைக்குத்தான் வரலட்சுமி விரதத்தை கொண்டாட வேண்டும். இது குறித்து நம்முடைய ஆச்சாரிய சுவாமி என்ன சொல்றாரு அதை கேட்கணும் இல்லையா? காஞ்சி மட்டத்திலிருந்து அது குறித்து ஒரு விரிவான விளக்கத்தினையும் அளித்திருக்கிறார்கள். நல்ல எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து பஞ்சாங்க சதஸ்ங்கிறது ஒண்ணு நடக்கும், அதுல ஒரு டிசிஷன் எடுத்திருப்பான். ஆனால் அதற்கு மாறாக இந்த பப்ளிஷர்ஸ்ங்கிறது போடும் பொழுதுதான் இந்த மாதிரி குழப்பங்கிறது வந்துடுறதுங்கிறதையும் சொல்லிட்டு இதற்கான பிரமாண வாக்கியங்களையும் நிறைய கொடுத்திருப்பார். எந்தெந்த கிரந்தங்கள்லாம் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி பேசுகிறது? முதல்ல வரலட்சுமி விரதம்ங்கிறதே ஒரு சாந்திரமான சம்பிரதாயத்தை அனுசரித்து வரக்கூடிய ஒரு விரதம். அது பார்த்தோம்னா இந்த ஸ்ராவண மாதம்னு சொல்றோம் இல்லையா? இந்த சாந்திரமான மாதங்களிலே ஸ்ராவண மாதம்ங்கிறது எப்ப ஆரம்பிக்கும் சொல்லி பார்த்தோம்னா ஆடி மாதம் அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து ஸ்ராவண மாதம் என்பது துவங்கும். அதிலே வரக்கூடிய அந்த பௌர்ணமிங்கிறது வரலது இல்லையா? அந்த பௌர்ணமிக்கு முதலிலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் தான். ஏன்னா ஸ்ராவண சுத்த பௌர்ணமி அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய தினம்தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு உபாகர்மா வச்சுருப்பார். அதற்கு முன்னதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் அன்றுதான் வரலட்சுமி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு பெரும்பாலான கிரந்தங்கள் சொல்கின்றன. இதுல ஒரு சில சம்பிரதாய பேதங்கள்லாம் இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ராவண மாதத்திலே வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை அப்படின்னு வச்சுட்டு இருப்பா ஒரு சில பேர். ஸ்ராவண மாதத்திலே வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமைன்னு வச்சுட்டு இருப்பா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா ஸ்ராவண மாதம் வெள்ளிக்கிழமை எப்ப வேணா பண்ணலாங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பா. ஆனால் பெரும்பாலான கிரந்தங்கள் இதற்கு ஆதாரமான நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரத சூடாமணி, கல்ப சிந்தாமணி, விரத ரத்னம், விரத நிர்ணய கல்பவல்லி, விரத ரத்னாகரம் சொல்லி பல நூல்கள்லாம் இருக்கு. அது போக புராணங்கள் எடுத்துட்டோம்னா ஸ்காந்த புராணம் இதை பத்தி பேசுறது. குறிப்பா பார்த்தோம்னா பவிஷ்ய புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த பவிஷ்ய புராணத்துல பார்த்தோம்னா உத்தர பாவத்திலே வரக்கூடிய ஸ்ரீவர்த விரதாத்தியாயம் அப்படின்னே சொல்லிட்டு ஸ்ரீவர்த விரத அத்தியாயம் அப்படின்னு சொல்லியே ஒரு இடம் இருக்கு. அந்த பகுதியில பார்த்தோம்னா அதற்கான விதிமுறைகளை தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தோம்னா ஸ்ராவண மாசி சுக்லபக்ஷே சுக்லவாரே விசேஷதா பூர்ணிமாயாந்து பூர்வாக்னே வரலட்சுமி விரதம் சரேத் அப்படின்னு கொடுத்திருப்பா. இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ராவண மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில், அதாவது பௌர்ணமிக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை நாளன்றுதான் வரலட்சுமி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும், அன்றுதான் அனுஷ்டிக்க வேண்டும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காவே விதிமுறையை சொல்லியிருக்கா. பௌர்ணமி காலையில இருக்கு, சூரிய உதய நேரத்துல பௌர்ணமி இருக்கு, அன்னைக்கே வெள்ளிக்கிழமை வந்ததுனால அன்னைக்கு வச்சுக்கணுங்கிற மாதிரி பெரும்பாலான நூல்களும் பெரியவர்களும் அந்த விதியினை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக 28ஆம் தேதி என்பதை தவிர்த்து 21ஆம் தேதி அன்றே வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளன்றே வரலட்சுமி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது. இதுல விதிவிலக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒருவேளை அன்றைய தேதியிலே வர 21ஆம் தேதி இன்னைக்கு மாமி ஆத்துக்கு தூரம் ஆயிட்டா, அன்னைக்கு அவளால பண்ண முடியல, இல்ல திடீர்னு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு ஆச்சோச்சம்ங்கிறது வந்திருக்கு, இல்ல ஒரு 3 நாள் ஆச்சோச்சம்ங்கிறது மட்டும் இருக்கு, இல்ல நடுவில் ஒரு 10 நாள் ஆச்சோச்சம் அன்னையோட தான் முடியறது, இல்ல 2 நாள் கழிச்சு முடியறது அப்படிங்கிறது வரும்பொழுது நான் சொல்றது ஜனன ஆச்சோச்சம், நல்ல தீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவா தெரியுமா? சுப தீட்டுங்கிறது ஒரு விருத்திங்கிறது அன்னைக்கு வந்துருது, அன்னைக்கு எங்களால பண்ண முடியலன்னு சொல்லி வருபவர்கள் மட்டும் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளிலே அவசியம் வரலட்சுமி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். இது விதிவிலக்காக சொல்லப்பட்ட விஷயம் தானே தவிர முறையாக எல்லோரும் வருகின்ற வெள்ளிக்கிழமை நாள் அன்று, மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், 21 ஆகஸ்ட் 2026 வெள்ளிக்கிழமை நாள் அன்றுதான் வரலட்சுமி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.